ஹாய். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அட்வான்ஸ்டா மூவ் ஆனதும், சில இன்டர்மீடியேட்டா மூவ் ஆனதும் பார்த்தீங்கன்னா, அவங்க பிளாட்டியூவ சந்திக்கிறது நெஜம்தான். ஆனா, அதுக்காக பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷனல் செட்ஸ் லைக் எப்பயும் போடுற ஒர்க் அவுட்ஸ மாத்தி, ட்ராப் செட்டு, சூப்பர் செட்டு இந்த மாரி விதவிதமா சேஞ்ச் பண்றதுனால ஏதாச்சும் யூஸ் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா, இருக்காது. ஒரு மெட்டா அனாலிசிஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த எவிடன்ஸ் சப்போர்ட் பண்ணவே இல்ல. லைக் ட்ராப் செட்டு, சூப்பர் செட்டு இதெல்லாம் போடுறதுனால பார்த்தீங்கன்னா, அந்த பிளாட்டியூவ பிரேக் பண்ற அளவுக்கு இதுக்கு ஒண்ணும் பெரிய அதீத ஆற்றல்லாம் கிடையாது. அப்போ உண்மைக்கே இந்த சூப்பர் செட்டு, ட்ராப் செட்லாம் எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைம் எஃபிஷியன்ட்டா போறதுக்காக தானே தவிர, அதனால மசில் இம்ப்ரூவ் ஆகுமானா, ஆகப் போறது கிடையாது. அது நம்ம மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ்ஸ இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளோட எஃபர்ட்ட இம்ப்ரூவ் பண்ணும் ஷார்ட் டைம்லயே. ஸோ அந்த சூப்பர் செட் போடுறதுனால, ட்ராப் செட் போடுறதுனால எதுவும் ஒன்றும் சேஞ்ச் ஆகி போய் மசில் குரோத்தை இம்ப்ரூவ் பண்ண போகிறது கிடையாது. டோட்டல் வால்யூம் மேட்ச் பண்ணி நீங்கள் சூப்பர் செட்டோ இல்லை ட்ராப் செட்டோ போட்டிங்கனாலும், இல்லை நார்மல் ட்ரெடிஷ்னல் செட் போட்டிங்கனாலும் ரெண்டும் ஈக்குவலான மசில் குரோத் தான் இருக்குமே தவிர, இந்த சூப்பர் செட் போடுறதுனால மசில் குரோத் எக்ஸ்ட்ராவாக இம்ப்ரூவ் ஆக போகிறது கிடையாது. அது டைம் எஃபிஷியன்ட் தானே தவிர, வேறு எந்த காரணத்துக்காகவும் அது மசில் குரோத்துக்குன்னு சொல்லி நம்ம தனிப்பட்ட முறையில் அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ மசில் குரோத்துன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது குறிப்பிட்ட ஸ்ட்ராட்டஜி தான் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி டிசைனாக பண்ணுறதுனால ஒன்றும் ஒர்க் ஆக போகிறது கிடையாது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட், நம்ம கன்சிஸ்டன்சியாக பண்ணுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் நியூட்ரிஷன் எடுக்கிறது, வீக்லி வால்யூமை மேட்ச் பண்ணுறது, கரெக்டான இன்டென்சிட்டி யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் தான் மசில் குரோத்துக்கு இம்ப்ரூவ் பண்ணுமே தவிர, நீங்கள் இந்த மாதிரி சூப்பர் செட்டு, ட்ராப் செட்டு ஆட் பண்ணுறதுனால எந்த யூஸும் இல்லை. தேங்க்யூ.